மார்னிங்லேருந்து அலைஞ்சிட்ருக்கவே பசங்க தான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஜூஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாங்க. பசங்களுமே பசிக்குது சொல்லியிருந்தாங்களா, சரி நாங்கள் போய் வந்து காரை எடுத்துகிட்டு வந்துடுறோம், நீங்கள் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இங்கே குட்டேசியில் தங்கியிருந்தப்போ இந்த மெக்டொனால்டுக்கு தான் நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் பசங்களை வந்து டேபிளில் உட்கார வச்சுட்டு காசு கொடுத்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ஸோ நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம், நீங்களாம் வராதீங்க வெளியில், இங்கே நாங்களே வந்து கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு தான் நாங்கள் வந்து கார் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தோன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஓனரோட ஃப்ரெண்டு தானே, சரி போன உடனே ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொல்லுவாங்க, அந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம பே பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடலாம், ஸோ முடிஞ்சிடும், ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களை வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெட்ரோல் ஃபில் பண்ணணும், ஸோ இங்கேருந்து பக்கத்தில் போய் அது ஒரு 2 தெரு தள்ளி போய் ஃபில் பண்ணணும், நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் நினச்சிட்டு சரி எப்படி ஓட்டுறாங்க என்னன்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சரி எப்படினாலுமே அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும்ல எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பெட்ரோல் பங்க்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, காரில் வந்து பெட்ரோல் போடுற அந்த பார்ட் மட்டும் எம்டி ஃபுல் காமிக்கும்ல, அது மட்டும் ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பெட்ரோல் வந்து காரில் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போதும் இதே மாதிரியே வந்து காரில் ஃபுல்லாக பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து எங்கள் முன்னாடியே போயிட்டு பெட்ரோலில் ஃபுல்லாக வந்து கார் ஃபியூவலை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்ருந்தாங்க போல். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, காரை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லியிருந்தாங்க, இன்சூரன்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாமே அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து 7 டேஸ்க்கு கார் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு வந்து $40 கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 7 டேஸ்க்கு வந்து $280 அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே நாங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டோம், கார் எடுக்கும் போதே $280 வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போதே டாலர்ஸாக கொடுத்துருங்க, அதுதான் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி எங்ககிட்டயுமே டாலர் இருந்துச்சு, அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டாலரில் தான் பே பண்ணியிருந்தோம். டாலரில் வந்து $280னால் திரம்ஸில் வந்து அரௌண்ட் 1000 திரம்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. இது வந்து எஸ்யூவி வண்டின்றதுனால இந்த காஸ்ட் வந்திருந்தது. இதுவே வந்து கொஞ்சம் சின்ன வண்டியாக இருந்திருந்தால் இன்னும் காசு வந்து கம்மியாக இருக்கும்.